சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே நகை திருட்டு புகாரின் பேரில் தனிப்படை போலீசாரால் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட கோவில் காவலாளி அஜித்குமார் உயிரிழந்ததை அடுத்து தமிழகம் முழுக்க அது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இந்த விவகாரம் குறித்து திமுகவை நோக்கி மிக காட்டமான 9 கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன். அவர் குறிப்பிட்டிருக்கும் பதிவில், அருமை ஊடகங்களே, பத்திரிகை நண்பர்களே, பாஜகவின் மாநில தலைவராக அல்ல, பாஜகவின் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக அல்ல, ஈன்றெடுத்த மகனை இழந்து வாடும் ஒரு தாயின் சார்பாக உங்களிடம் ஒரு கோரிக்கையை விடுக்கிறேன். காவல்துறையினரால் அடித்து கொலை செய்யப்பட்ட சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த அஜித்குமாரின் மரணம் தொடர்பான கீழ்கண்ட கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் காவல்துறையின் பொறுப்பு அமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களிடமிருந்து பதில்களை பெற்றுத்தாருங்கள் என்று கேட்டிருக்கிறார். முதல் கேள்வியாக, காவல்துறையால் கைது செய்யப்பட்ட அஜித்குமார் 24 மணி நேரத்திற்குள் நீதிபதிக்கு முன் ஏன் ஆஜர்படுத்தப்படவில்லை என்று கேட்டிருக்கிறார். அடுத்து, பல இடங்களில் அஜித்குமாரை வைத்து அடித்து துன்புறுத்திய காவல்துறை மடப்புரம் கோவில் அலுவலகத்தின் பின்புறம் அழைத்துச் சென்று அவரை தாக்கியதாக அஜித்குமாரின் சகோதரர் நவீன் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கும் ஒரு கோவிலில் இருந்து விசாரணை என்ற பெயரில் முறையாக கைது செய்யப்படாத ஒருவரை காவல்துறை அழைத்துச் செல்ல அனுமதி வழங்கியது யார் என்று கேட்டிருக்கிறார். அதோடு, விரைந்து தனிப்படை அமைத்து அஜித்குமாரை விசாரிக்கும்படி விசாரித்து உண்மையை வரவழைக்க மாவட்ட எஸ்பி திரு ஆஷிஷ் ராவத் வாயிலாக நகையை பறிகொடுத்தவர்களுக்கு நெருக்கமாக இருக்கும் தலைமைச் செயலகத்தில் பணிபுரியும் ஒருவர் அழுத்தம் கொடுத்ததாக கூறப்படுகிறதே, இது உண்மையா என்றும், உண்மையெனில் யார் அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் கேட்டிருக்கிறார் நைனா. நான்காவது கேள்வியாக, இரும்பு கம்பியால் சரமாரியாக அடிக்கப்பட்டு மிளகாய் பொடி கலந்த தண்ணீரை குடிக்கச் செய்து துன்புறுத்தப்பட்ட அஜித்குமார் மயங்கி விழுந்த பிறகு உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்படாமல் 4 மணி நேரம் போலீஸ் டெம்போ வேனில் பூட்டி வைக்கப்பட்டது ஏன் என்று கேட்டிருக்கிறார். ஐந்தாவதாக, எளிய பின்புலம் கொண்ட இந்த இளைஞன் உயிர் வாழ்ந்தால் என்ன, இறந்தால் என்ன என்ற ஏளனமான எண்ணமா, அல்லது உயிர் பிரிந்து விட்டது என்று தெரிந்து தடயங்களை அழிக்கவும் கட்டுக்கதைகளை புனையவும் காவல்துறையினருக்கு தேவைப்பட்ட அவகாசம்தான் அந்த 4 மணி நேரமா என்றும் வினவி இருக்கிறார். அதோடு, 4 மணி நேரம் தாமதமாக அழைத்து வந்த காரணத்தினாலும் சந்தேகத்திற்குரிய நிலையில் மரணம் நிகழ்ந்திருக்கும் காரணத்தினாலும் அஜித்குமாரை பரிசோதிக்க திருப்புவனம் அரசு மருத்துவமனையும் மானாமதுரை அரசு மருத்துவமனையும் மறுத்துவிட்டதால் மதுரை வரை சென்று ஒரு தனியார் மருத்துவமனையில் அஜித்குமாரை சடலமாக காவல்துறையினர் பரிசோதனைக்கு ஒப்படைத்தார்கள் என்பது உண்மையா என்று கேட்டிருக்கிறார். ஏழாவது கேள்வியாக, அஜித்குமாரின் இறப்புக்கு போலீஸ் துன்புறுத்தல் காரணம் இல்லை என்றால் 6 காவலர்கள் ஏன் சஸ்பெண்ட் செய்யப்பட வேண்டும்? இது கொலைதான் என்று ஒப்புக்கொண்ட பின்னும் அஜித்குமாரின் மரணத்திற்கு காரணமாக இருந்தவர்கள் மீது கொலை வழக்கை இப்பொழுது வரையில் ஏன் பதிவு செய்யவில்லை என்றும், ஏன் கைது செய்யவில்லை என்றும் கேட்டிருக்கிறார். எட்டாவதாக, இவ்வளவு குளறுபடிகள் இருந்தும் போராட்டத்தில் இறங்கிய அஜித்குமாரின் குடும்பத்தாரிடம் சடலத்தை பெற்றுக்கொள்ளவும் பிரச்சனைகளை பெரிதாக்காமல் இருக்கவும் திமுகவினரை வைத்து பேச்சுவார்த்தை நடத்தியதோடு அவர்கள் மசியாமல் இருந்த நிலையில் காவல்துறையின் பாதுகாப்புடன் திமுக கொடி பொருந்திய வாகனத்தில் அஜித்குமாரின் தம்பியான நவீனை மறுபடியும் எங்கேயோ அழைத்துச் செல்ல முயற்சித்தது எவ்வித அராஜக செயலாகும். நீதியை தடுக்கும் பொருட்டு செயல்பட்ட திமுகவின் அமைச்சர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் மீது எப்போது வழக்கு பதிவு என்றும் கேட்டிருக்கிறார் நைனா நாகேந்திரன். இதுவரை திமுக ஆட்சியில் 24க்கும் மேற்பட்ட காவல் நிலைய மரணங்கள் நிகழ்ந்திருக்கும் நிலையில் இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதுதான் முதல்வரின் வேலையா? தமிழக காவல்துறை முதல்வரின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா இல்லையா? தொடர் காவல் மரணங்களுக்கு முதல்வர் கூறப்போகும் பதில் என்ன என்றும், இதற்கெல்லாம் முதல்வர் தார்மீக பொறுப்பேற்றுக் கொள்வது எப்போது என்றும் மக்கள் கேட்பதாக நைனா நாகேந்திரன் தன்னுடைய 9 கேள்விகளை கேட்டிருக்கிறார்.